ஜெயிக்கிற மேட்ச் தான்டா அவரு ஈஸி மேட்ச் அது அவனுக்கு. அந்த பால் அவர் ஒண்ணும் இல்ல, பின்னாடி நின்று பேட்ல இப்படி வச்சிருந்தா போதும். மேட்சை கொஞ்சம் ஃபாஸ்டா நடத்தி விடுங்க நடுவர்களே. பேட்ஸ்மேன் உள்ள வாங்க, பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபாஸ்டா உள்ள வாங்க. போடுங்க ப்ரோ. பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபாஸ்டா உள்ள வாங்க, டைம் இல்ல. நன்றி 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 வாரியர்ஸ். எவர்கிரீன் மற்றும் வாரியர்ஸ். விஜய் பால் கொடுத்துருங்க. சீனே அந்த பால் வாங்கி மச்சான். இங்க போடு இங்க போடு இங்க போடு. ஏ பால் போடுறான். கமெண்ட்ரி பாக்ஸ்ல ராகவன் வருவாரா? ராகவன் வரீங்க வாங்க. மைக்கேங்கடா இன்னொன்னு ராணுன்ட்டு. அப்படியா? கார்த்தில போடு. பொறுத்தான கார்த்தி. கார்த்தி சாமான் இல்லையா? மேட்ச் நம்பர் 5 வாரியர்ஸ் vs எவர்கிரீன் ஹீரோஸ். ரெண்டு சைடுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ்ட் ஆயிருக்கு. இது மஸ்ட் வின் மேட்ச் ஃபார் போத் டீம்ஸ். ஏதோ ஒரு டீம் இந்த மேட்ச்ல டேபிள்ல ரெண்டு டீம் 2 பாயிண்ட்ஸ் எடுக்க போறாங்க. பால் வந்துச்சா? இல்ல நீங்க கதிரி நல்ல ஒரு ஷாட், நல்ல ஒரு இன்டென்ட் இங்க பேட்ஸ்மேன் கிட்ட. 2 ரன் மர வாய்ப்பா இல்லைங்க, ஒரு ரன்கள் மட்டுமே. நல்ல ஒரு ஃபீல்டிங் கோபி கிட்ட இருந்து. ஒன்லி ஒன். நல்ல ஒரு இன்டென்ட் இருக்கு வாரியர்ஸ் டீம் கிட்ட இருந்து. ஆமா ஆமா கொடி கேட்ச் ஆக மாற வாய்ப்பு. டிராப்புங்க, கேட்ச் டிராப்புங்க. சூர்யா கேட்ச். கேட்ச் எவ்வளவு முக்கியன்றது எங்களுக்கு ரொம்ப தெரியும். நல்ல ஒரு ஷாட் சாமா டைரக்ட் டு தி ஃபீல்டர். கையில அடிச்சிட்டு ஒரு ரன் ஓடிட்டு இருக்காங்க. மிஸ் ஃபீல்டிங் நிறைய நடக்குதுங்க கிரசன்ட்ல. ஃபீல்டிங் கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணணும். ஏன்னா 2 பேருக்குமே டூ ஆர் டை மேட்சுங்க. ஒரு ஷாட் கேட்ச் ஆக மாற வாய்ப்பு. கீழே போக வருது. கேப்டன் கோபி, ஐகான் கோபி சாரி. நல்ல ஒரு பந்து வச்சு விஜய் கிட்ட இருந்து நினைக்காக அடுத்த பேட்ஸ்மேன் ஜாஸ். ஜாஸ் பட்லரா மாறுவா, ஜாஸ் இங்கிலீஷா மாறுவா பார்க்கணும். ஜாஸ் இங்கிலீஷ், எஸ். ஜாஸ் comes to the middle for the team Warriors. number 3 இருக்காருங்க. ஜோஷா ஜாஷாங்க பேரு. ஜாஸ் இங்கிலீஷ். ஜோஸ் தான் நினைக்கிறேன் நானு. ஜோஸ் தான் அவரு. ஜாஸ் தான் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஜாஸ் comes to the middle. number 3 for the team Warriors. ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு பிரேக் த்ரூ ஃபார் தி டீம் எவர்கிரீனுக்கு.
அதுவும் ஒரு கொடி கேட்ச் ஆக மாற வாய்ப்பு ஃபீல்டு கீழே வந்துட்டோம் இல்லைங்க. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கேட்ச் ஆக மாற வாய்ப்பு தான். பிரகாஷ் எடுத்திருக்கலாம் இன்ஃபேக்ட். ஜட்ஜுங்க இது பாத்தீங்கன்னா பார்த்தா அவர் கால் கீழே தான் பால் பிச்சாச்சு. இது மிஸ் ஜட்ஜ்ன்றது மிஸ் கம்யூனிகேஷன் சொல்லலாம். பிரகாஷ்க்கும் அவரு பேர் இது துக்காராம் அவர் பேரு. துக்காராம் இல்ல அவரு துக்காராம் அந்த மேட்ச் முடிஞ்சு வெளியே போயிட்டாங்க. தூக்காதராமா இருக்கிறார். ஆமா அவர் தூக்காதராம். துக்காராம். ஓ இங்க ப்ரோக்ராம் பாத்துருக்காரு. ஓ சாரி பிரபே சாரி ஷா. சுனில் பாண்டியா. ஆட்டோ சங்க தலைவர் மணிமாறன் எங்க இருக்காரு? நல்ல ஷாட் டிராவல் ஆகணும். இல்லங்க கொடுத்திருக்காரு 4 ரன்கள். நல்ல ஒரு ஷாட் ஜாஸ் பேட்ல இருந்து 4 ரன்கள். End of the first over score 9 with a loss of 1 wicket. சூப்பர். நல்ல ஒரு நடந்திருக்கு. ஒரு விக்கெட் போனாலும் 9 ரன்கள். நல்ல ஒரு ஸ்டார்ட்ங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஷேடோ இன்டென்ஷன் இருக்கு வாரியர் கிட்ட வந்து. ஷேடோ பிராக்டிஸோட பண்ணி பாக்குறாரு பேட்ஸ்மேன் அந்த ஷாட்டை. ஆமா. போயிட்டு உள்ள வந்து எவ்வளவு நேரம் ஆகுது பாரு. 9 1 over பாண்டியா 1 wicket பாண்டியா score 9 runs. இது உங்களுக்காக பிரகாஷ் பிரகாஷ் இஸ் கமிங் ஃப்ரம் ரவுண்ட் விக்கெட். 2வது ஒரு வீஸ் வந்திருக்காரு. இவனு வேற பூஜ்ய கலக்கு பூஜ்ய வகத்துல இருக்க மாதிரியே இருக்கு. பூஜ்ய வகமா பிரகாஷ் ஸ்ட்ரைக் பண்ணற பாப்போம். அருமையான பந்துங்க. எங்க போச்சுனே தெரியல அவருக்கு. பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஃபுட்பால் கேட்னுறாரு நினைக்கிறேன் அவரு. சிறப்பான ஒரு பந்து வீச்சுங்க. பந்து வச்சு நல்ல ஒரு ஷாட்டும் கூட. 1-2 கோப்பி நல்லா ஓடி இருக்காரு. ரன்னு அந்த வச்சு பாதுகாத்து ஒரு பெரிய வேலையா இருக்கு. நல்ல ஒரு ஷாட் இது. ரஞ்சித் சேஸ் பண்றாங்க. 2 கம்ஃபர்டபிளா எடுத்தாங்க. 2-3 ஆக்குவாங்களா? ரைட் பால். நன்றி நடுவர்களே. Thank you so much. நல்ல ஒரு பாலுங்க. நல்ல பேஸ் இருக்கு பிரகாஷ் கிட்ட இருந்து. நந்தா எங்க இருந்தாலும் மேல அடிக்க வரும். மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுக்கணும் கார்த்திக் ராஜாவுக்கு. கார்த்திக் ராஜா மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கி போங்க. Again டாட் பால். பவர் பிளேல கிட்டத்தட்ட 3 டாட் பால் போட்டுருக்காரு பிரகாஷ் ஃபார் தி டீம் எவர்கிரீன்காக. டாட் பால் அகைன். ஓவர் எண்ட் ஆஃப் தி ஓவர். அப்படி கேக்குறாரு. ஆமாண்ணா. கேக்குற மாதிரி 14 சாரி. End of the 2 overs scored 14 with a loss of 1 wicket. கடந்த ஆட்டத்தின் நாயகன் அந்த அணியின் கேப்டன் ஐகான் கார்த்திக் ராஜா அவருக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் வழங்குவதற்காக ஸ்பாட்டன்ஸ். ஆமா ஆமா ட்ரங்கன் லான்ஸ் அணியின் கேப்டன். இப்படி வந்துருங்க. கேமரா போகாது. கேமரால இருப்பாங்க வாங்க. நீங்க அதுல இருந்து சூப்பரா வீடியோவே எடுக்கலாம் வாங்க. கேமரால இருக்குதா வாடானா இப்படி வந்துடா நேரடா நேரடா
இப்படி வாங்கடா. கடந்த ஆட்டத்தில் வெற்றி பெற காரணமாக இருந்த கார்த்திக் ராஜா மேன் ஆஃப் தி மேட்ச். வெல் பிளேட் கார்த்திக் ராஜா. இது போன்ற பல கோப்பைகளை நீ வாங்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வெல் பிளேட். விழாக்குழுவின் சார்பாக வாழ்த்துகிறோம். ஆனா கொடிக்க நோ பாலுங்க. பால் என்னவா இருக்கும்? 4 ஃபீல்டர் உள்ள இல்ல. 4 ஃபீல்டர் உள்ள இல்ல அப்படின்றதா? எதுக்காக இது நோ பால்? என்ன இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன ஆச்சு? எதுக்கு நோ பால்? சின்ன மிஸ்டேக் தான் அது. இது ஏன் நீங்க பெருசாக்குறீங்க? காமாயிருங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அமைதி அமைதி அமைதி. அவுட். கூல் டவுன். மற்றும் ஒரு விக்கெட். அது இன்னும் அந்த ஒரு ரன்ல எடுத்து போட்டுருக்கணும், ஓடி வந்திருந்தா பின்னாடி போனா போர் போயிடும். அதான் ரெண்டாயிரத்தி இல்ல மூணாவது வர்றா. வேற ஐடியா ஆறாவது யாரு 54 நீ இங்க போற ஒரு ரன் தான் ஆட போறான் அவன். செடிக்க போறான் பாரு. பார்த்தா நல்லா இன்னும் கத்தினு வாய்ப்பு. விட்டுருங்க. 45 மீட்டர்ஸ். 6 ஓட்டங்கள். இது பவுண்டரி. இந்த சின்னது பவுண்டரி. ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க ஹாப்பி. கால ஒழுங்கா பிடிங்க பிரகாஷ். நல்ல ஒரு பிரில்லியன்டான மூவ்னே சொல்லலாம். அன்புகிட்ட இருந்து ஸ்ட்ரைக்கர் வந்ததுக்கு அப்புறமும் சேஞ்ச் பண்ணல அவரு. பிரகாஷ். சாரி பிரகாஷ். ஆறு நேரம் வருவாங்க. அருமையான 6. குட் லக்ஸ். மச் Good குட் shot. பவுண்டரி. கரெக்டா கணிக்கிறீங்க. ஆனா நீங்க போலிங் கொஞ்சம் கணிக்காம போறீங்க. அருமை. 4 ஒரு நிமிஷம் இருங்க, வெயிட் பண்ணுங்க. 4 தான் 4 தான். 6 நன்றி. முல்லை பெரியார் சிக்ஸ் அடித்த மதிக்கு அன்பளிப்பாக ரூபாய் அவர்கள் கொடுக்கிறார்கள். யாரு இவர்கள்? யாரு இவர்கள்? இவர்கள் பார்த்தே இல்லையா? விழாக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள் மட்டும்தான். ரூபாய் அவர்கள் கொடுக்கிறார்கள். வேணும்னா நீங்க ப்ரோக்ராம் இருந்து வாங்கிக்கோங்க. கேஷா செக்? கேஷா. ஓகே, தேங்க்யூ. திருப்பியும் ஒரு பவுண்டரியாக மறுபடியும் ஒரு 4 நினைக்கிறேன். நல்ல ஒரு chance அந்த கோபிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஆகுங்க. வைக்கிறாங்க பாவம் கோபி. இன்னும் 1 பால் இருக்குங்க.
மேட்ச் நல்லா ஆக்சிலேட் பண்ணிருக்காங்க இந்த ஓவர். அபி கேப்டன் ஆஃப் இந்த வாரியர்ஸ். இந்த 4 பால்ல 20 ரன் அடிச்சிட்டாருங்க. நல்ல ஸ்கோர். அவ்வளவுதாங்க. 6ங்க. 26ங்க இந்த ஓவர்ல. என்னது 3 ஓவர் ஸ்கோர். 3 ஓவரா? 3 ஓவர் முடிந்த நிலையில் அணி எண்ணிக்கை 40. 3 ஓவருக்கு எவ்வளோ? 40ங்க. பெரிய ஸ்கோர் போகும்னு நினைக்கிறேன். ஒரு பால் போட்டாருண்ணா அவரு விக்கெட். கோப்பை. புது பால்ல ஒரே ஓவர்ல 25 நான் போடுவாங்க அதுக்கு. 4வது ஓவரை வீசி வந்துள்ளார் கோப்பை. coming from over the wicket from corporation end. 3 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 40. நல்ல ஒரு ஸ்கோர். லாஸ்ட் ஓவர் மட்டும் 26 ரன் அடிச்சிருக்காங்க. ஈவன் தோ பவர் பிளேல பெருசா ரன் அடிக்கலனாலும் அதை காம்பன்சேட் பண்ணிருக்காரு கேப்டன் ஆஃப் வாரியர்ஸ் அபி. ஏன் மேட்ச் ஸ்டாப் பண்றீங்க? என்னாச்சு? வண்டி கண்ணாடி எந்த வண்டிடா? எந்த வண்டி? இல்ல அந்த மிரரா? ஆட்டோ கண்ணாடி திருப்புனா எப்படிடா இன்னொரு ஆட்டோ ஓடுன்ற மாதிரி இருக்குது. அடிக்கும் ஆனா சில டைம்ல அது மாதிரி அடிக்கும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கீரை போட்டாச்சு. போகாது ஜீவா. இந்த மாதிரி ஆகி போச்சு. பால வேணும்னே தேய்ச்சினே இருக்கும். தப்பு வேண்டாம். வேண்டாம். என்னடா போறீங்க? அங்க பாரு, இங்க பாரு. அருமையான ஒரு டாட் பாலா மாறுமா? இல்லைங்க. ஒரு ரன்கள். டெலிவரி ஆகுது பேட்டர் பட்டம். டாட் பாலுங்க. டாட் பாலா இருக்க வேண்டியது. ஆனா ஒரு மிஸ் வச்சால ஒரு ஓட்டங்கள். ஓட்டத்தை மாற்றிருக்க வேண்டும். ஓட்டத்தை போக்கியிருக்க வேண்டும். பாயில செங்கலுக்கு போட்டு விடுங்க. பறந்துல போறா. அநேகமா 4 லைன் போறதுக்குள்ளே மயிர் நினைக்கிறேன் வெளில. டாட் பால். பயங்கரமான ஒரு ஃபீல்ட் செட் பண்ணி ஃபுல் டாஸ் போட்டாரு. பட் விட்டுருக்காரு அபி. நான் ஒரு ஃபீல்ட் செட்டு. 4 ஃபீல்டர் அவுட் சைட் லைன் இன்னர் சர்க்கிள். மூன்றாம் மர வாய்ப்பு ரஞ்சித்துக்கு. ஓ பிடிப்பாரா தொடுப்பாரா? ஒன்னுலாம் ஓடாதீங்க. 2 ஓடுங்கன்றாரு ஃபீல்டரு. ஆனா அவர் ஒண்ணு போதும் அப்படின்னு அப்படி நின்ட்டான்.
என்னங்க சிங்கிள் இது? வித்தியாசமான ஒரு சிங்கிள் ஆகுது. நித்யானமா சார்ஜ் பாஷிகா. அவன் கோச்சிக்கு போறான். யார்? அங்க இருந்து ஒரு 30 மீட்டர், இங்க இருந்து ஒரு 30 மீட்டர் அனுப்புறான். மீட்டர் அங்க ஒரு 30 மீட்டர் அனுப்புறாங்க. டேய், அவன் ஏன்டா கூட வச்சிருந்தேன்? ஏன் நோய்க்குடா அவன்? உள்ள போறான், நீங்க சப்ஜெக்ட் உள்ள கொண்டு வராங்க. ஆட்டோ சங்க தலைவர் மணிமாறன். கணிச்சிருக்காரு இந்த பால. கணிச்சு அடிச்சிருக்காரு. 4 ரன்கள். அங்க இருக்கிற பேக் எடுத்து போட சொல்லு. ஓடாத. திருப்பியும் போ. 6ஆ 4ஆப்பா அது? அங்க நின்னுதாவது கொஞ்சம் போருங்க. போருங்க நடுவர் அவர்கள். நன்றி. ரைட்டா லெஃப்ட் கேட்டாவது வாடா. எல்லாரும் ஆத்தாடி. அவரே தாண்டா. ஆத்தாடி. ஆத்தாடி வந்து டாப்பர் 2 ரன்கள். கம்ஃபர்டபிளி டேக்கன் ஒயிட். அவர்களே அகல பந்தா. ஒயிட் +2. ஒயிட் +2. பாசிபிள் நினைக்கிறேன். ஆனா டாட் பாலுங்க. விக்கெட்டா? விட்டுச்சா? லொக்கேம் பேர் ஏதோ கொடுக்குறாரு. போல்னு நினைக்கிறேன். வேண்டாம். அம்பையர். பேர் திருப்பி இறுதியானது. உறுதியானது. அம்பையர். கிளீனா போச்சு. அம்பையர்ஸ் கால் தான் அது வந்து பாத்தீங்கன்னா அம்பையர் டவுட்னா அவங்க தேர்ட் அம்பையர் போய்ப்பாங்க. நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. அம்பையருக்கு டவுட்னா அம்பையர் போட்டோம் தேர்ட் அம்பையர். பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. அம்பையர் தான் பேசிட்டு இருக்காங்க. பேர் என்னது பேர்? இல்லையா? போங்க. உங்க உங்க இடத்துக்கு போங்க. அவங்க அவங்க இடத்துக்கு போவாங்க. அவ்வளவுதான் விடுங்க. ஷாட் 2 ரன்னாக மாற வாய்ப்பு கம்ஃபர்டபுளா எடுப்பாங்க. என்ன 4th ஓவர் ஸ்கோர் 51. இன்னிங்ஸ் பிரேக். மணி மணி அந்த டீம் ஜெர்சி போட்டு உள்ளவாங்க. நீங்க வெளியே போங்க. மணி 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 கண்டிப்பா 5 ரன் ஃபைன் போடுவோம் மணி. நானு அந்த ஜெர்சி போட்டு உள்ளவா நீ போ. அந்த டீம் ஜெர்சி போடுறா. அந்த டீம் ஜெர்சி போடு. போகக்கூடாது அந்த மாதிரி. இல்லடா மணி. இந்த மாதிரி போகக்கூடாதா மணி? அக்செப்ட் பண்ணிக்க மணி. விடு மணி. அவன் போட்டோம் விடு. விடு மணி. சின்ன சின்ன தானே. இருந்தா போட்டுக்க மணி. இருந்தா போட்டுக்க மணி.
அதாவது 4th ஓவர் ஸ்கோர் 51. இந்த 4 ஓவர்ஸ் கண்டிப்பா வாரியர்ஸ் பக்கம் தான் போயிருக்குன்னே சொல்லலாம். கேப்டன் ஆஃப் வாரியர்ஸ் அபி நல்லாவே மேட்சை மாத்திருக்காரு. கூடவே சாமாவும் நல்லா ஆடிட்டு இருக்காருங்க. இங்க ஒரு லெங்ஸ் பிரேக். ஃபர்ஸ்ட் 4 ஓவர் வாரியர்ஸ் பக்கம் தான் போயிருக்கு. 95%. பிரகாஷ் என்ன நினைக்கிறீங்க? பிரகாஷ் எம்எஸ் தோனி எனக்கு போன் பண்ணாரு. மகேந்திர சிங் தோனி என் கூட பிளேயர் கத்துக்கு கேஎல் ராகுல் என் கூட தான் கிளியர் மேட்ச் தரணும். பைக் யாரு பேசுறாப்ல இஸ் 2. யார் ஒன்று சொல்றா விராட் கோலி அதனால ப்ரெஷர் பண்றாங்க. இந்த 6 பாலுக்கு அவன் ப்ரெஷர் பண்ணான்ல. ப்ரெஷர் பண்ணிடுறான். டைம் இல்ல கொஞ்சம் ஃபாஸ்டா வாமாமா. சொல்றீங்க. இல்ல எனக்கு தெரியல. அதுக்கே சொல்றேன். சொல்றோம். சொல்லுவாங்க. போய் பாருங்க. அப்பதான் ஒரு பண்ண வேண்டியதுனடா சொல்ல வேண்டியதுனடா எவ்வளவு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோங்க. பெருசா இதை இஷ்யூ ஆக்க வேண்டாம். 35வது ஓவர் விஜய் வந்திருக்கிறாரு. இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 500 பால் ஆடி இருப்பாங்க பீட்டன்ல. இந்த வருஷம் மட்டும் இல்ல ஒரு 200 இருக்கும் இருக்கும். அரௌண்ட். ஆஹா நல்ல ஒரு டாட்டுங்க. நல்ல ஒரு டாட் பாலுங்க. சுக்கி. ம். குட்டி பாய் சரியான ஸ்டார்ட்டுங்க. 72 மீட்டர்ஸ். ஆறுங்க கோபி பார்த்து உசாருமா. 6 நல்லா ஆடிட்டு இருக்காரு அபி ஃபார் த டீம் வாரியர்ஸ்க்காக. வாரியர்ஸுக்கு ஒரே ஒரு இது மட்டும் நான் சொல்றேன். உங்க பிளேயரை என்கரேஜ் பண்ணுங்க. ஆப்போனன்ட் பிளேயரை கலாய்க்காதீங்க. சரியா? உங்க பிளேயர் மட்டும் நீங்க என்கரேஜ் பண்ணுங்க. ஆப்போனன்ட்டுக்கு கமெண்ட் கொடுக்காதீங்க. நீங்க ஆப்போனன்ட்டுக்கு நிறைய கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. உங்க பிளேயர் என்கரேஜ் பண்ணுங்க. உங்க பிளேயர் என்கரேஜ் பண்ணுங்க. ஓகே இல்ல இப்ப அங்கிருந்து வந்ததுடா. இப்ப அங்கிருந்து கமெண்ட் வந்தது. அவனே போடுவான் அடி. அவனே போடுவான்னு சொல்லக்கூடாது. அவன் சொன்னா ஒத்துக்கிறான் பாரு. மணி அங்க கேளு மணி. அங்க கேளு பக்கத்துல இருக்க பாரு. அவன்கிட்ட கேளு. ஓகே தேங்க்யூ ஃபார் த அக்செப்டன்ஸ். ஏய் நீங்க தான டென்ஷன் ஏத்துறீங்க ஃபர்ஸ்ட் ஏய் உட்றா உட்றா நீ தான உட்றா நீ என்ன ஒரு டீம் ஒரு மாறா ஆனா டாட் பாலுங்க. நல்ல ஒரு கம்பேக் விஜய் கிட்ட இருந்து. நல்ல ஒரு பேஸ் இருந்துச்சு. நல்ல ஒரு பேஸ். அகைன் அதே இடத்துல இது வந்து 70 மீட்டருங்க. ஹியூஜ்ங்க. ஹியூஜ். ஒரே இடத்துல டெபாசிட் பண்ணிருக்காரு. அடிச்ச ஆறு இல்லைன்னா டாட்டு. இந்த 1-2 எல்லாம் கிடையாது. பெரிய ஸ்கோர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வாரியர்ஸ். விண்டு நல்லா ஃபேவர் ஆயிருக்கு. நல்லாவே ஃபேவர் பண்ணுது சொன்ன மாதிரி வாரியர்ஸ்க்காக.
ஆனா நல்ல ஒரு தடுப்பாட்டம். சென்சிபிள் இன்னிங்ஸ். 2 சிக்ஸ் அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் ஆடுறாரு அபி. நல்ல ஒரு பெப்பர்மெண்ட். 64. நீங்க மேட்ச்ல இருங்க அதோட நல்லா ஆடி இருக்காருங்க சாமான் தடுப்பாட்டம். நல்லா போட்டிருக்காரு இந்த ஓவர். எண்ட் ஆஃப் தி 5 ஓவர் ஸ்கோர் வருங்க 65. 65 at the end of the 5 over score. Last மேட்ச் மேட்ச மாத்தி இருக்காரு சொல்லலாம் அபி. 2 ஓவர் 14 ரன் மட்டுமே அடிச்சிருந்தாங்க. பவர் பிளே பவர் பிளே ஆக்சுவலா எவர்கிரீன் பக்கம் தான் இருந்துச்சு. 3வது ஓவரே வாரியர்ஸ்க்காக மாத்திருக்காரு அபி. சாமா மற்றும் அபி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி சிறப்பா ஆடிட்டு இருக்காங்க. அருமையான ஒரு மேட்ச் பார்க்கலாம் நீங்க. wherever you are you can watch this match from LA Sports YouTube channel. மொபைல் தான் பாத்தீங்க ஆள் நல்லா பரப்பலாம் அதுதான் பண்ணணும் இல்லடா End of the 5 over score 65. 5. ஆஹா நல்லா ப்ரீமெடிடேட் பண்றாரு. பாருங்க நல்லாவே போட்டுட்டு இருக்காரு பிரகாஷ் ஃபார் த டீம் எவர்கிரீன் ஹீரோஸ்க்காக. ஸ்ட்ரைக்ல மாத்தி கொடுன்றாரு அபி. இப்போ துரு இருக்கும் இப்போ கால். இப்போ அப்படி எப்படா அந்த இடத்துக்கு போலாம் ஸ்ட்ரைக்குன்னு இல்லையா அட்டம் 2 இது கூட போகணும் நினைக்கிறேன். வெள்ளை அப்பயும் ஓடிக்கிட்டே தான் 3 ரன்கள் கம்ஃபர்டபிளி டேக்கன். சூப்பரான ஒரு 3 ரன்னுங்க. நல்ல ஒரு டாட் பால் அது. சூப்பரான ஒரு ஷாட்டுங்க இது. 3ஆ கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. சூப்பர் கட் ரெண்டுத்தையும் கலந்து வச்சிருக்காரு இந்த ஷாட்டு. சொல்லுப்பா. ஏய் உன்னால மேதான் கேமரா வச்சிருக்கேனா ஏத்து வாடா என்ன போ ஃபீல்டிங் சேஞ்ச் பண்றாரு. மறுபடியும் ஃபைனா வச்சிருக்காரு. ஆஹா சென்சிபிள் ஒரு பந்து வச்சுங்க. 2 ரங்க மர வாய்ப்பு ஓடிதான் எடுக்கணும் அங்க. நல்ல ஃபீல்டிங்க அடடா மிஸ்ஃபீல்டு. இந்த பால் ஏன்டா நிக்கிற ஓடுறான்னு அடிச்சு ஓட விட்டுருக்காரு. 3 ரன்ஸ். 3 ரன்ஸ் போயிருக்கு. 3. பேட்ஸ்மேன் பாரு சிம்பிளா பீட் ஆயிடுச்சு 5 பால் ரொம்ப போட்டான் 2 கனெக்ட் பண்ண கரெக்டா இந்த கிக் நல்லா பேசுங்க. பவுலர் சோசுங்க. சோசுக்கு தான் ஒரு பிடினா இருக்காரு. bowler. What a bowler. What a piece of bowling.
விடுறாருங்க. அகலப்பந்து நாண்டி நடுவார்களே. நல்ல ஒரு ஃபேஸ் இருக்குங்க அவர் கையில. ஸ்ட்ரைக்குன்னு ஒரு வைடு. அகலப்பந்து. அவுட்டுங்க. ஃபைனலி மோர் யாராவது ஒருத்தர் பவர் பிளே இறங்கியாங்க. நீங்க யாராவது ஒருத்தர் பவர் பிளே இறங்கியாங்க. 26 பவர் பிளேலயே நீங்க ஒரு 40 First ball of this over. Arvind on strike. சென்சிபிள் 2 ரன் வர வாய்ப்பு அங்க ரஞ்சித் கிட்ட இருந்து. என்னப்பா ஷாட் இது? நல்ல ஒரு பால் அங்க. திடீர்னு பேட்ஸ்மேன் தூங்கினே இருந்த மாதிரி இருந்ததுப்பா. ஷாட் வச்சாரு ஒரு ரன். 6 over score 74 74 with 6 ஓவர் முடியல நினைக்கிறேன். 74. நல்ல ஒரு கம்பேக்ங்க பிரகாஷ் கிட்ட இருந்து. நல்லா போட்டிருக்காரு இந்த ஓவர். 9 விக்கெட் வந்தது. ஸ்டில் சூப்பர் ஓவர். ஒரு 9 ரன் போட்டிருக்காரு. மற்ற ஓவர் கம்பேர் பண்ணும்போது இது நல்ல ஓவருங்க. எவருக்கு ஒரு கம்பேக் பவுலிங் பிரகாஷ். 6 overs 75 with loss of 3 wickets. இது உங்களுக்காக மீண்டும் கோபி. சிறப்பான ஒரு அடிங்க. நல்ல ஒரு இன்டென்ஷன். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேனுக்கு ஒரு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கிறது நல்ல ஒரு அடிக்க தான் போனாரு. சைக்கிள் ப்ரொடெக்ட் அவர் அடிக்க தான் போனாரு. சோ மச்சா. ஏழாத்தெரு சேடுவோட பழைய சேடு மாதிரியே மாறினாரா மச்சான் வேற. சேடு கூட சேது வரல. சேடு ஃப்ரெண்டு தான் அவரு. ஆனா சேட அரே கமலேஷ் ஏன்னா உயிந்திர போறான் பா. என் பாவனு வேற பாவம் கஷ்டப்பட்டு நிக்கிறீங்க. சாலா கமலேஷ் 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 இங்க வாங்கோ. கமல் சேட் என்னமா ஸ்கோர் ஆஃப் பண்ணிட்டுங்க. அது 24 ரன் போச்சுல அப்பவே ஆஃப் பண்ணிட்டு ஒண்ணு ஆரம்பிச்சானா? யாரு சூரியகுமார் யாருதானே நல்ல பாருங்க. வாய்ப்பு ஃபீல்டிங் நல்லா பண்ணுவாங்களா பார்க்கலாம். புல்லட் த்ரோனா இங்கதான் அப்படின்னு பாக்கணுன்ற மாதிரி வருங்க. ஆனா பால் தான் போல. போங்க போங்க ஏந்திரிங்க பட்டுன்னு. ரெட்டைக்கோள் துப்பாக்கி போட்டு சின்ன சீக்கிரமா போறோம் புல்லட். முன்னாடியே சொல்லணும். ரெண்டு பக்கமும் சுடுமா? இரா அரே ட்ரங்கன் கமலேஷ் இது ஒரு மிஸ்டேக். அடிச்சாருங்க. கம்ஃபர்டபுளா 2 ரன் எடுப்பாங்க. நோபாலா நோபால் நான்கு நடுவார்களே.
4. On Last four. 4 more. லாஸ்ட் Last four. 4. 2 பால் ஆயிருக்கு. ஆஹா, it's in the air. Catch it. வாய்ப்பு இல்ல, பெல்ல 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 அது. Thank you so much. பவுண்டரி மட்டுமே. அபி தேங்க் யூ சோ மச்னு எத்துன்னு போயினே இருப்பாரு. முதல் 50ங்க. First over 50 comes from Abi bat. எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல் வரல, நம்ம இன்டர் வரலாற்றுல இதான் ஃபர்ஸ்ட் 50 நினைக்கிறேன். இது வரைக்கும் யாரும் அடிக்கலன்னு நினைக்கிறேன். அவர் 100 தான் அடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. 50 எல்லாம் வேண்டாம். ஹலோ பேட்டிங் வாழ்த்துக்கள் அபி. 500 அவர்கள் கொடுக்கிறார்கள். அவர்கள் இல்லங்க. கண்டிப்பா 100 ரன் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நான். From Abi bat again. Back to அப்படின்றாங்க. 90. 90 reach பண்ணிட்டாங்க ஆல்ரெடி ஆல்மோஸ்ட். போன பாலே 50 அடிச்சிட்டாருங்க அவரு. 56 now. Abi மேட்ச் அப்படியே திருப்பி போட்டிருக்காரு. Right from his first ball he faced. தேர்ட் ஓவர்ல 2வது ஓவர் ஃபேஸ் பண்ணாரு. அங்கிருந்து மேட்ச் மாத்திருக்காரு சொல்லலாம். ஒன் மேன் ஷோ. ஆறு. இந்த 102 மீட்டர் 102. எஸ். Here is the sixth of the day. 26. அருமையான ஒரு பேட்டிங். அபி கலக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தலைகீழா திருப்பிட்டாருங்க. What a comeback. பவர் பிளே பாராட்டி ஆகணும். டாட் பால் போட்டிருக்காரு கோபி. பந்து வீச்சு நல்ல ஒரு கம்பேக். அரைவாரி நண்பர்களே 7 ஓவர் முடிந்த அணி எண்ணிக்கை 96ங்க. அநேகமா நம்ம டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் 100 வரும்னு நினைக்கிறேன். டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் 50 அந்த மேட்ச் தான் பதிவாயிருக்கு. ஃபர்ஸ்ட் 100 பதிவாகும் நாங்க நினைக்கிறோம். என்பிஎல் வரலாற்று தான் முதல் 50யா? ஆமா. இண்டிவிஜுவல் பேட்ஸ்மேன் ஸ்கோர் 50 runs. 7 வருஷமா நடக்குது. 7 வருஷத்துல முதல் 50ங்க. In the history of NPL season. இந்த மாதிரி நடக்கணும்னு தான் நாங்க 8 ஓவர் ஆக்கியிருக்கோம். 2 நாள் ஆக்கியிருக்கோம். டோர்னமெண்ட் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போகணும் நம்ம எதிர்பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஆடிட்டு இருக்காங்க. இதோ உங்களுக்காக நீரன் பாய். நெக்ஸ்ட் ஓவர் வீச வந்திருக்கிறார் வெள்ளை. ஒயிட் மேன். ஆஹா, tremendous temptation. நல்ல ஒரு டெம்பரமெண்டாங்க. ஒரு ஃபுல் டாஸ் ஒரு நாடி இருக்காரு கரெக்டா. ரீசன் எல்லா பாலும் ஸ்ட்ரைக் எடுக்க அபியை இன்சிஸ்ட் பண்றாரு. இதோ வந்து கொண்டிருக்கிறார் கேஜிஎஃப் இளைய மகன். சோத்துல படுத்து 100 உள்ள இது 105 அப்படிங்களா? சிக்ஸ் மழையா தாங்க பெஞ்சுக்கிட்டு இருக்கு. 105 meters. வெயில் அடிக்குதுன்றீங்க, 6 மழை பெய்யுதுங்க இங்க. ஸ்கோர் 103. ஃபர்ஸ்ட் 100ங்க. நம்ம டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் 100. இன்னொரு மேட்ச்லயும் அறிஞ்சிருக்காங்க. வாரியர்ஸ் டீம் கிளாப் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. நம்ம நடந்த 7 வருஷத்துல நடந்த டோர்னமெண்ட்லயே ஃபர்ஸ்ட் 100.
இதுதான். ஆடுங்க. ஐயா, நீங்க இருக்காரு. பார்க் அவுட் ஆஃப் தி பார்க். அடிங்கட்டு செந்தாமணிக்கு போயிடுச்சுங்களா? முத்துமணி போய் ஃபால்ஸ் கீழே போய் மேல வந்திருக்கு பாலு. இப்பதாங்க என்னால உணர்ச்சியே வரும். ஏன்னா பால் சரக்கு போட்டிருக்கு. அகைன் ஃபிளாப் ஒரு சிக்ஸாகமா ஆடுங்க, மறுபடியும் ஒரு ஆடுங்க. ஒரு சிங்கிள்ஸ் ஆடுற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஒரு டபுள் ஹாட்ரிக். இது ஒரு ஹாட்ரிக் 6. இந்த டோர்னமெண்ட்ல 2 ஹாட்ரிக் அடிச்சிருக்காருங்க அவரு. செகண்ட் ஹாட்ரிக் 6s பதிவு பண்றாரு அபி. அதுக்கப்புறம் ஓனர் ரைட் ஆன் the team வாரியர்ஸ்க்காக செமையா ஆடிட்டு இருக்காரு. 81 ரன் பதிவு பண்ணிருக்காருங்க. ஒன் மேன் ஷோ. கேட்சாக மாற வாய்ப்பு. போயிருக்கு. அவுட்டுங்க. நல்ல பேட்டிங். வெல் பேட்டிங் அபி. வெரி குட், வெரி குட். பேட் அப், பேட் அப், பேட் அப். சூப்பர். வெல் பிளேட், வெல் பிளேட். 81 ரன்ஸ் பதிவு பண்ணிருக்காரு. சிங்கிள் மேன் ஷோ. பேட்டிங். வாழ்த்துக்கள் அபி. புறாவின் சார்பாக வாழ்த்துக்கள். இதோ அவர்கள் 500 ரூபாய் பசி அளிக்கிறார் அவர்கள். 1000 ரூபாய் பங்களிப்பு பங்களிப்பு. 100 ரூபாய். நன்றி அவர்களே. வழங்குவது ப்ரோக்ராம். அவரே வாழ்வார் உனக்கு. 81. 23 balls, 81 runs. Well played. The owner of Warriors comes to the middle. Jagan for you. End of the day. இங்க பண்ணா கிச்சா. இந்த தடவை குச்சா இந்த மாதிரி ஒரு அடி தான் அது. தரத்தை லாஸ்ட் வரைக்கும் ஒரு ரெண்டு ஆகும் உங்களுக்கு. ஒரு ரன் போதும் நிக்கலாம். End of the session. ஒரு அது எதுக்கு பாஸ் 117. The target will be for everyone heroes. 117. அடுத்த மேட்ச் S2 vs Duncan 11. கேப்டன் எங்க இருந்தாலும் ஒரு டாஸ் போட்டுலாம். Come on, evergreen. Cheer up. உள்ள வந்துருங்க வாரியர்ஸ். 117. ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்ல. இன்னும் 3 மேட்ச் இருக்கு வெளில நத்துறதுக்கு. வாரியர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா உள்ள வந்துருங்க. அப்படியே ஆடலாம்ல இப்ப அவன் எங்க டீம் ஆடலாம் அந்த மாதிரி ஒரு ரூல் இல்லைங்க. வேணா நாங்க கமிட்டி எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து பேசி ஆட வைக்க முடியாது. அப்ப கூட அவனே திரும்பி வச்சா கூட அடிக்க முடியும். ஆனா அவங்க போலிங் அடிக்க முடியும். உங்க போலிங் வச்சுட்டாங்க. வாரியர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா உள்ள வாங்க ஃபீல்டுக்குள்ள. First won the toss and elected to bat first. Super. ஒரு அக்ரெசிவான ஒரு முடிவு. பெங்கல் அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. மேட்ச் வின் பண்ணாங்க. போன மேட்சோட ரிசல்ட்னு நினைக்கிறேன் அது. அதனால அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்வே டாஸ் வின் பண்ணணும் பேட்டிங்னு சொல்லிட்டாங்க. டாஸ் போட்டு நடுவிலேயே வந்துட்டு பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டாரு. சூப்பர். தேங்க்யூ S2 உங்க டிசிஷன் உடனே கொடுத்ததுனால. ஏய் வாரியர்ஸ் கொஞ்சம் உள்ள போங்கடா. டைம் இல்லடா. இன்னும் 3 மேட்ச் இருக்கு. ஒரே ஆள அணியை வந்து 117 ரன்னுக்கு கொண்டு போயிருக்காரு அபி. 81 ரன்ஸ்.
22 balls, 81 runs. It's a great innings from Abhi. Balls இல்லைண்ணா இங்க. உங்ககிட்ட தான் சுத்தம் 2 பால் இருந்தது. ரகுண்ணா. அவர் ஏதோ வேற ஜோன்ல ஆடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு பாக்கிறதுக்கு. வாரியர்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் உள்ள வாங்க ஃபீல்டுக்குள்ள. அடுத்து இன்னும் ஒரு 3 மேட்ச் இருக்கு. டக்குன்னு ஃபீல்டு வாங்க. அம்பையர்ஸ் உள்ள வந்துட்டாங்க பாருங்க. பேட்ஸ்மேன் ரெடிங்களா? முன்னாடி வந்துட்டா ஆப் மட்டுமே முதல்ல முன்னத்தையும் முதல்ப்பா ஏய் அங்க வச்சிடா சரவணா பாஜக செட் பண்ணுங்கடா ஃபாஸ்டா. கொஞ்சம் வேகமா நடத்தி கொடுங்க. நேரம் இல்லை. இன்னும் 3 மேட்ச் நம்மளுக்கு நடத்தணும் இன்னைக்கு டேல. எவர்கிரீன் டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களாக பிரகாஷ் மற்றும் அன்பு களத்துல இறங்குறாங்க. ஸ்ட்ரைக்கர் பிரகாஷ், நான் ஸ்ட்ரைக்கர் அன்பு. bowling அபி. நடுவர்களே மேட்சை கொஞ்சம் ஃபாஸ்டா நடத்துங்க. இந்த மேட்ச் ரொம்ப நேரம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் வேண்டாம் முன்னெல்லாம் கவுத்து Let's play. முதல் பந்து நல்ல தட்டு ஆடப்பட்ட பந்து இரண்டாக மாறுமா? 2 ரன்கள். ஈஸியா 2 ரன் எடுத்துட்டாங்க. 3 மிஸ்ஃபீல்ட். 3 runs taken from the first ball. பின்னாடி லைட்டா ஃபிளிக் பண்ணி விட்டுட்டு 2 ரன் எடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, 1 ரன் மட்டும்தான் எடுத்தாங்க. அகலப்பந்து. நன்றி நடுவர்களே. 117. It's a wide. பாசிபிளா இம்பாசிபிளா? சிறப்பான ஒரு நோ பாலுங்க. நோ பால். நன்றி நன்றி நன்றி. எங்க ஃபுட்பால் போற சாகுல் போடுங்க. தப்பு 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 தப்பு. கை இருக்குது மந்திரான்னு நினைக்கிறேன். நோ பால். நோ பால் பிளஸ் 4 5 ரன்ஸ். இந்த மேட்ச் உங்களோட கருத்து என்ன டரன் கதிர் ப்ரோ? என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இப்போ நான் என்ன சொல்றது? 117 கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. சொல்லுங்க. பால் மேட்ச்ன்றதுனால நான் சொல்றேன். ஓகே பாப்போம். அவரு அபி ஆனது ஒரு எக்ஸ்ட்ரானரி நாக்குங்க. அவர் ஏதோ வேற ஜோன்ல ஆடிட்டு இருந்தாரு போல இருக்கு. டெஃபினட்டா.
கண்ட்ரோல் பண்ணி ஒரு சிங்கிளுக்கு முயற்சி ரன் அவுட் ஆயிட்டான். ஓ, இல்லங்க இல்லை. அடிக்கல. சேஃபா விட்டாங்க. ஒரு ரன் ஓடிக்கணும். ஒரு ரன். Oh, it's a flick. சிறப்பான ஒரு தடுப்பாட்டம். ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. It's a nice flick from Anbu. லாஸ்ட் 2 கடைசி 2 பந்துகள். சிறப்பான ஒரு அடிங்க. செம்ம ஷாட்டுங்க அது. மெல்போர்ன்ல ஓடுமா பால் நின்னுச்சு. ஆனா குனியும் உள்ள அவர்கள் என்னன்னு தெரியல. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டுருக்காரு. பேட்டிங்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பவுலிங்ல என்ன புதுசா பண்றாருன்னு பார்ப்போம். நல்ல சிறப்பான ஒரு அடிங்க. 2ஆ 1 போதும்னு அவரே நின்னுட்டாரு. அது கூட இடுப்புல கை வச்சிட்டாப்புல ஆளு. ஒரு ஓவர் முடிஞ்ச அணி எண்ணிக்கை 15. ஸ்கோர் 50. பாசிட்டிவான ஒரு ஸ்டார்ட்டுங்க. At the end of first over, score 15 for no loss. நல்ல ஒரு ஸ்டார்ட்டுங்க இது. Next bowler, Shadow. Aravind. ஷேடோ. கராத்தா. சிறப்பான ஒரு அடிங்க. சாகோல். நல்ல ஃபீல்ட் ஷாகுல் கிட்ட இருந்து. கராத்தாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியல. அரவிந்த் சாமி. இன்னொரு பேர் இல்ல. அதான் ஒரிஜினல் பேரு. இல்ல அரவிந்த் ராஜ். அரவிந்த் சாமி. அரவிந்த் ராஜ். நாங்க அரவிந்த் சாமி தான் அவர் கூடுவோம். அழகா இருப்பாரு. அகலப்பந்து. நன்றி நடுவர்களே. பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அரவிந்த் சாமியை. செல்லமா எல்லாரும் வந்து அவரை ஷேடோ, கராத்தா எப்படி வேணா கூப்பிடுவாங்க. சிறப்பான ஒரு பந்து வீச்சு. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. இல்லங்க. நல்ல ஷாட். அருமையான ஒரு அடிங்க. சூப்பரான ஒரு ஃபீல்டிங். ஜோஷ். It's a nice fielding from Josh. 2 ரன் சூப்பரா சேவ் பண்ணிருக்காங்க. Dot ball. மிஸ் ஃபீல்டா. அவர் வந்து மிஸ் ஃபீல்டிங் பண்ற மாதிரியே ரன் வச்சிருவாரு. உஷாராயிருங்க அவர்கிட்ட. சஞ்சய் நாத் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு. ஷர்மாஜி என்று செல்லமாக அழைக்கப்படுவார். ஆமா சர்மாஜி. சர்மாஜி. ஆவோஜி ஆவோஜி. இதுவும் ஒரு டாட் பால். சர்மாஜி காலு கீழே தான் இருக்கு பாலு. டாட் பால். டாட் பால ஒரு ரன் ஆக்கியிருக்காங்க. ஒரு ரன் ஆக்கியிருக்காங்க மிஸ் ஃபீல்டுனால. இது வரைக்கும் அரவிந்த் ராஜ், அரவிந்த் சாமி நல்லா போலிங் போட்டு இருக்காரு. சிறப்பான ஒரு பந்து வச்சுங்க கராத்தா கிட்ட இருந்து.
நன்றி நடுவர்களே. 2 ஓவர் முடிஞ்சல அணி எண்ணிக்கை 22. நல்லா போட்டிருக்காருங்க இந்த ஓவரை. ஒரு 7 ரன் மட்டுமே விட்டு கொடுத்திருக்காரு. At the end of power play, 22 for 0. End of power play 22. ஓடல ஓடல ஒரு ஒன்னாங்க ஒரு இது ஓடல சர்மாஜி சிங்களா கை தூக்குங்க. நன்றி. நாங்க சும்மா சும்மா உங்களை கூட்டு லீட் பண்ணி கை காட்டுல இருக்கோம் சர்மாஜி. அவ்வளவுதான். தூரத்துல இருந்து பார்க்க அப்படியே அவர் பார்க்க சர்மா மாதிரியே தான் இருக்காரு. ஆமா இந்தியா ஜெர்சி வேற போட்டிருக்காருல்ல. சர்மாவுக்கு லைட்டா தொப்பை வந்திருக்கு. இதோ வந்து விட்டார். அடுத்ததாக கார்த்திக் நெக்ஸ்ட் bowler for Warriors. நல்ல பந்து. சாகுலு நடுவில் வந்துச்சுங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருவன் பஜன்லால் என்று எங்களால் அன்போடு அழைக்கப்படும் கார்த்திக் பஜன்லால். நீ பார்க்க சொல்லிக்கிட்டே இருப்ப பஜன்லால். சிங்கிள் போன பால்ல ஆஹா போலர் போட்டு ரொம்ப நேரம் பார்த்துட்டு அடிப்பானா அடிக்க மாட்டானா அந்த மாதிரி போயிடுது பாலு. நல்லா உட்காந்து வச்சுங்க. பால பாஸ் பண்ணி போடுறாருங்க அவரு. மட்டும் பண்றாரு பேட்ஸ்மேன். அடி என்ன அடி அப்படின்னு. இதுவும் போராட்டமான வாய்ப்பு இருக்கா? இல்ல ஜோஷ் இது வரைக்கும் 4. ஓ ஜோஷ் நைஸ் ட்ரை ஃப்ரம் இங்க ஒரு ஃபீல்டர் இருக்கத்தே மறந்துட்டான். அவன் ரொம்ப நேரம் ஓடி வந்து கராத்தா இந்த வேடிக்கை பார்த்துருக்கான். ஏய் கராத்தா ஆடுறாவா இங்க வா. அவன் அங்க இருந்து ஓடிடுறான். இல்ல கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டு நான் நேரில் வந்து நிக்கிறேன். அவனே வந்து நின்ட்டான். அவனே சொல்லிட்டான் நான் நேலுக்கு வந்துடுறேன். இதுவும் ஒரு டெம்பான ஒரு பந்து தான். கார்த்திக் என்கின்ற பஜு பேட்ஸ்மேன் ரொம்ப டெம்ப் பண்ணி விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவரு. நைஸ் பால் நைஸ் ஷாட் அடிச்சாருங்க. மாறுமா இல்லைங்க. 6 போருங்க. அங்க இருக்காங்க ட்ரங்கன் லெவன்ஸ் இருக்காங்க. அவங்க பேர் மட்டும் தான் ட்ரங்கன் லெவன்ஸ். துணி பார்த்துட்டு இருப்பாங்க. எப்பயும் ட்ரங்க் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு அவங்க ட்ரங்க் பண்ணாங்க. நன்றி நன்றி நடுவர். மிஷின் ரெடியா இருக்குது. உள்ள வரும்போது உங்க 11 பேரை செக்அப் பண்ணி தான் உள்ளே இருக்கிறாரு. இது ஒரு நல்ல அடிக்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராமா மாமா போலிங் போட்டு விளையாண்டுக்கிறாரு அங்கிருந்தே. ஓவர். நன்றி நடுவார்களே. 3 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 33. At the end of 3 overs, 33 for no loss. 11. balls, 84 to win. 5 overs, 84 அடிக்கணுங்க. நெக்ஸ்ட் bowler ராமா மாமா. 5 ஓவருக்கு 84 அடிக்கணும்.
wide. சூப்பரான ஒரு பந்து வீச்சுங்க. நல்லா ட்ரை பண்ணாரு. நல்லா வைட்ல வெளிய தூக்கி போடுறாருங்க. முஞ்சா அடிச்சுக்கோன்னு. டாட் பாலுங்க. ஃபுல் டாஸ் மாரி தான் இருக்கும். ஆனா அது டாட் பால். அவர்கிட்ட நிறைய வேரியேஷன் இருக்கு பால்ல. ஆமா இருக்கு. கையிலேயே 2, 3 வேரியேஷன் பண்ணிட்டே இருப்பாரு அவரு. எட்ஜ் பின்னாடி போயிருக்கு. எட்டாக மாறுமா அந்த இடத்துல அடிக்கணுங்க. 2. இங்க இருந்தே அவங்க ஓவருக்கு 3 6 அடிச்சாதான் மேட்ச். ஷாட் அடிச்சாருங்க. ஆறா கேட்சா. கேட்சா கேட்சுங்க. கேட்சுங்க. நல்ல ஒரு கேட்ச். நைஸ் கேட்ச். ஸ்வீட். அடுத்ததாக ஸ்வீட் இறங்குகிறார். ஆமா கார்த்திக். இந்த அணியின் கேப்டன் கேட்ச் எடுப்பார். பாஸா உள்ள போங்க விஜய். இந்த மாதிரி போது. ஸ்வீட் ஸ்வீட். பாஸா உள்ள போங்க விஜய். ஏய் யாரா அவன் டேய். வாடா இந்த பக்கம். ஏப்பா அவன் பாக்கெட் கொஞ்சம் செக் பண்ணுங்கப்பா. ஏன்னா வச்சுக்கிறானா பாருங்கப்பா உள்ள. ரைட் அடிச்சிருவான். மோசமான அவன். சர்மாஜி ஏதோ சொல்ல வர்றாரு போலர் கிட்ட. சர்மா கை காட்டுங்க. சர்மாஜின்னு கூப்பிட்டா காட்டணும் கையை. சர்மாஜி. ஓகே. உங்களை நாங்க வந்து ஆக்டிவாவே வச்சிருப்போம் எப்பயுமே. நீங்க சோகமா மட்டும் நிக்க கூடாது. ஃபாஸ்டாங்க. நேரம் இல்லை. கொஞ்சம் வேகமா நடத்தி கொடுங்க. இன்னும் 3 மேட்ச் இருக்கு. நடுவர் அவர்களே கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. இந்த ஓவரின் கடைசி 3 பந்து. சிறப்பான ஒரு பந்து வீச்சுங்க. அவரு கால்குலேட் பண்ணி தான் போலிங் போடுறாரு. எடுத்துட்டாரு. அவர் தட்டி விட்டுருக்காருங்க அவரு. 2 ரன் மட்டும்தான். கொடுக்க முடியாது. 2 ரன் வேணா கொடுக்கலாம். ஏய் அவன் வேணும்னா தட்டி விடுறாரு அந்த பக்கம். அவன் தட்டி விட்டான்டா பால் அந்தாண்ட. அப்போ ஓடியே 2 தான் வச்சிருக்கீங்க. நீங்க 3 ரன் ஓடிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வேணா அது 2G கொடுக்காம இருந்திருக்கலாம். அருமையான பந்து வச்சுங்க. எடுத்திருக்காரு அம்பையர். வைடு. நன்றி நடுவர் அவர்களே. ரைட். என்னாச்சுடா? அந்தாண்ட பக்கம் போறாரா? எந்த பக்கம் போயிடுச்சு பால்? சாரி. நன்றி. ஓகே ஓகே. சோ ஓகே ஓகே ஓகே. கரெக்ட் பால். டாட் பால். அம்பையர் டிசிஷனை மாத்தி கரெக்ட் பால்னு சொல்லியிருக்காரு. அம்பையர் லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டாருங்க. வேற ஒண்ணும் இல்ல. 2 பக்கம் போடாலும் கரெக்ட் பால் தாங்க. ரிவர்ஸ் எத்தா. ஓகே ஓகே. பண்ணு. கிரிக்கெட் இஸ் ஃபன்னி கேம். அதான் ஃபன் பண்றாரா? அச்சாருங்க லெஃப்ட் ஹேண்டா மார்க்காரு. 6ங்க அது. உங்க டீம்ல லெஃப்ட் ஹேண்டர் அண்ணா நான் ரைட்ல இருந்து லெஃப்ட்ல திரும்பறதா திரும்பி இருக்காரு. 6ங்க. It's a 6. From the moment you look on that. ஓவர். Over. இன்னும் 4 ஓவருக்கு எவ்வளவு ஆடணும்? 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 44 ரன். இன்னும் 4 ஓவர்களில் 73 ஓட்டங்கள் அடிக்க வேண்டும். ஓவருக்கு 18. Required run rate 18. 17. 18 18. பிரேக். 4 ஓவர் அவருக்கு. 4 ஓவர்ஸ் பிரேக். 2 minutes break. 2 minutes break.
அப்ப கொஞ்சம் ட்ரங்க் அண்ட் லெவனும் எஸ்2வும் கொஞ்சம் ரெடி ஆயிடுங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா மேட்ச் நடத்தி கொடுங்க. இன்னும் 3 மேட்ச் நமக்கு வெளில இருக்கு. டைம் ஆக்க வேணாம். அங்க ஓனர் நம்பர் டேய் டைம் இல்லடா டேய், ரொம்ப நேரம் எடுத்துக்க வேணாம். தண்ணி குடுத்தீங்களா கொஞ்சம் வந்துருங்க ஃபாஸ்டா. என்ன வெயில் எல்லாரும் இருந்தா ஓட்டுனா நடுவர்களே நேரம் இல்லை. தண்ணி குடுத்துறாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க மேட்ச. ஃபாஸ்டா கொஞ்சம் வெளில வாங்க. எவர் கிரீன். காலியா இருக்க கேன்லாம் இங்க எடுத்துட்டு வந்து வச்சிடுறா. அதான் லாஸ்டா வாங்கிக்க ஒரு சிங்கிள் அப்படின்னு ஆட்டு போய் நேர்கிறாரு. ரெண்டு ஓட்டங்கள். போனே ஃபாஸ்டா வாடா கால் அடிபடு. ஏய் ஃபாஸ்டா வா. வாடா. சிறப்பான ஒரு பந்து வீச்சு. டாட் பால். நாலு ரன் தான் டிஃபரன்ஸ். பாருங்க கேட்ச்ன்னு நினைக்கிறேன். ஜோஷ் பால தாண்டி வந்தாரு. ஆனா புடிச்சிட்டாரு பால. நல்ல கேட்சுங்க. எவரினோட நம்பிக்கை சரிஞ்சிச்சுன்னு தான் சொல்லுங்க. இல்லங்க அடுத்து வர ராணிகான் குயிட் நம்பிக்கை இருக்குங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். பால் கவுண்டுங்களா? நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யாரு? லாஸ்ட் டூங்க. லாஸ்ட் டூ. ரிவர்ஸ்க்கான முயற்சி. ஒரு ஓட்டங்களா? ஒண்ணு போதும் நின்ட்டாங்க. லாஸ்ட் பால். கொஞ்சம் ஃபாஸ்டா நடத்துங்க. கொஞ்சம் சீக்கிரமா நடத்தி கொடுங்க மேட்ச. போல்டுங்க. அம்பு. ஆஹா, அம்புக்கே அம்பா. ஆஹா, வைக்காதீங்க பம்பு. வச்சுக்காதீங்க இந்த திம்பு கிட்ட பம்புன்ற மாதிரி அம்புக்கே அம்பு விடுறாருங்க. ஏய் அந்த மாதிரி வா. ஏய் பிரகாஷ் வா 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 நீ மைக் வந்து. ஜாலி. மைக் வா. நீ
அவர்கிட்ட பேசிட்டேன். அவர்கிட்ட சொன்னேன். ஏய் மைக் வா. சத்தியமா நான் நல்லா தான் சார் பண்ணேன். வாங்க கொஞ்சம் வாங்க வேகமா. கமெண்ட்ரி பாக்ஸ்ல வேற வருவான்டா அவன். அப்படி உட்காந்து பேச சொல்லலாம். கமெண்ட்ரி பாக்ஸ்ல வரடா. நீ அவுட் அந்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தாங்க. என்ன சொல்லுங்க. நாங்க ஆடும்போது ஒரு லெஃப்ட் ஆடினா அந்த லெஃப்ட் எனக்கு கொடுங்க இப்போ. உங்களுக்கு ஆட வைக்கணுங்களா? ஆமாங்க. அவனே மறுபடியும் வந்தா கூட அடிக்க அவங்க போலிங்ல தான் போடுறாங்க. நீங்க அப்படி கொஞ்சம் பின்னாடி வாங்க. அவுட் ஆயிடுச்சுன்னா வெளியே வாங்க வாங்க. பேட்டை கொஞ்சம் பிடிங்க விட்டு அந்த பக்கம் வைங்களேன். எனக்கே அம்பு விடுறாங்க. கொஞ்சம் பாஸா நடத்துங்க. டைம் இல்ல. சுத்திரி கட்டிங்களா தூங்காதீங்க எந்திரிங்க. ஒருத்தரா ஃபீல் செட் பண்ணப்பா. டைம் இல்ல. இதுக்கு பருத்தி மூட குடோன்லயே இருந்திருக்கலாமாடா. பாய் பாய். நெக்ஸ்ட் மேட்ச் உங்களுதா? பாலே பழமா தான் வருது. அதையும் சேஃபா தட்டு போடுறாரு பத்தி அவரு. ஏப்பா ட்ரங்கன் லவ்னி எஸ்ட் தூங்காதீங்க எந்திரிங்கப்பா. அடுத்த மேட்ச் உங்களுக்கு தான். அடுத்த ஸ்டாப் உங்க ஸ்டாப் தான். எந்திரிங்க. ஃபாஸ்டா கொஞ்சம் ஃபாஸ்டா நடத்துங்க அம்பையர். மணி நானா மணி. சோ மச்சா மாத்தல. ஓடுங்க. எங்க ஓடி நிக்கிறாரு 4 லைன் தாண்டி கார்த்தி? ஹலோ ஹலோ ஹலோ. பிரதாப்னா வீட்டுக்கு கம்முன்னு போய் படுங்க. அருமையான பந்து. சோ மச்சா. தொப்பை உள்ள தள்ளு. கிருஷ்ணா உங்க வயிற்றை உள்ள தள்ளவும். நாங்க சூப்பர் கிங்ஸ் அணியின் உரிமையாளர் சந்தோஷ் எங்க இருக்காருன்னு தெரியல. ஃபாஸ்டா நடத்தி கொடுங்க. நேரமின்மை காரணத்தினால். லாஸ்ட் ஒன். ஆறு ஓவர் முடிஞ்ச அணியின் எண்ணிக்கை 55. என்ன சொல்ற? சூப்பரான ஒரு கேட்ச். சாம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அது நீங்களே சொல்ல மைக்க விட்டு விடுங்களா. வாங்க கமெண்ட்ரிக்கு வாங்க. மைக் வாங்கிட்டு வாப்பா. எத்தனடா மைக்க டேய் இந்த மாதிரி ஒரு டைலாக் பேசி நீ பேசாம மைக் எத்தனாங்க. எத்தனடா கண்டென்ட் கிடைக்குறாங்க. வாடா இங்க. சாத்தமா தான் போட்டேன்.
ஆட்டுக்கு டீசல் மாதிரி இருப்பாங்க பாருங்க. என்னடா பிரகாஷ் பண்ணா? மீதமுள்ள பந்துகள் அச்சுப்பாண்டி எவருக்கு டீசல் எங்க அருமையா அடிச்சிருக்காருங்க. அச்சாருங்க. அவரு கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த லைனை. இது 6 ஆறு, ஆறு. பண்ணுறான். அப்படிங்க. அந்த லைன் கண்ணுல தெரிஞ்சிருச்சுங்க அவருக்கு. சந்தோஷ் வா தோல்விலாம் ஏத்துக்கணும் இங்க வா. வெற்றி வரும்போது எவ்வளவு சந்தோஷப்படுறே அதே மாதிரி தோல்வியும் ஏத்துக்கணும். அடிங்க அடிங்க. நல்லா அடிங்க. கோபி ஆரம்பிக்கிறாரு. லேட்டா ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் வண்டி கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள். இல்லங்க திரும்பி போடுவாங்க அவங்க எங்களுக்கு. 2 ஓவர்களில் 10 ரன்கள் அடித்தால் வெற்றி. அப்படி சொல்லணும் நான் 8 பந்துகளில் 46 ஓட்டங்கள். இல்லங்க 7 6 ஒரு 4 அடிச்சா போதும். அச்சாருங்க. 4ங்க வந்துச்சு. அதாவது இந்த 7 பால்ல 7 6 வச்சா மேட்ச் வின்னு. ரன்க்கு எதுவும் இல்லாதப்பதான் போலும் அதிகமாக அடிக்குமா. போட்டு நானு அப்பயும் அடிச்சியா நீ? லாஸ்ட் பால் இன்னும் ஒரு பால் இருக்கு. 7 balls 42. இணைய போற வழக்கு தான் பிரகாசம் பிரகாசே சொல்றாருங்க. அதுதான். அவரு பேட்டிங் ஆடும்போது யோசிச்சுக்கிறாரு எந்த ஷாட் ஆடலான்னு. வைடுங்க. அவர் அந்த கரத்தை எங்கேயும் விட மாட்டாருங்க. என்னன்றா போல பிச்சிலேயே. அருமையான டாட் பாலுங்க. ஓவர் ஓவர் ஓவர். என்எஸ்கே நகரில் கால்பந்து 41 ஓட்டங்கள். கதிரவன் இது வரைக்கும் நான் ரீல்ஸ்ல பாத்துருக்கேங்க ஒரு வாட்டி 45 இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கேயும் பார்க்கலங்க. சொல்லுங்க சொல்லுங்க. கால்ல இருந்து அனலைஸ் பண்ணதுல நாங்க இன்னொரு டோர்னமெண்ட் நடத்தலாம்னு இருக்கோம். நடத்துங்க நடத்துங்க. என்எஸ்கே நகர்ல கால்பந்து போட்டி நடத்தலாம்னு இருக்கோம். கண்டிப்பா நிறைய பேர் செலக்ட் ஆவாங்க. அதுல நிறைய பேர் இருக்காங்க அந்த அந்த இண்டஸ்ட்ரியில. நிறைய பேர் கோல் கீப்பர்ஸ் இருக்காங்க. இருமாடா போடுறா. இப்பதான் டைம் இல்ல. ம், ம். சிறப்பான ஒரு ஆட்டம். அடி ஆஹா பிடிச்சிட்டாரு. அவ்வளவுதான் பிரஷர் பால. அடிங்க. கார்த்தி மறுபடியும் ஏமாத்தலாம்னு பாக்குறாரு. நல்ல ஒரு ஆறு. அவர் வெளியே வந்து என்ன சொல்ல போறாருன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு. வெள்ள விட்ட கேட்ச் எல்லாம் மேட்ச் வெள்ள திரும்ப யாரு திருடு போல யாரோ ஆடு திருடின மாதிரி கனவு கண்டேன். மேட்ச்ங்க. நல்ல பேட்டிங் கோபி. வாழ்த்துக்கள். அடுத்த போட்டி நாங்க சூப்பர் கிங் vs வாரியர்ஸ். டாஸ் போட வந்திருக்குப்பா. அவர் ஜெர்சிய மாதிரி சூழலாம் கேட்டோம். அவ்வளவுதான். ஃபீல்டிங் ரெடியா இருங்க. நாங்க சூப்பர் கிங்ஸ் ஃபீல்டிங் ரெடியா இருங்க. ட்ரங்கன் 11 எங்களுக்கு அடுத்த மேட்ச்ப்பா. ட்ரங்கன் 11 கொஞ்சம் ஃபாஸ்டா ஃபீல்டிங் உள்ள வந்துருங்க. பிராக்டிஸ் சொன்னோம்.
அருமையான ஒரு யாக்கர். கடைசி பந்து. மேட்ச் நிறைவு பெற்றது. எவர்கிரீன் ஜெயித்து இப்படின்னு சொல்லல ஆ, எனக்கும் பண்ணணும்னு ஆசைதான் உங்களுக்கு. பெங்கல் லெவன்ஸ் கொஞ்சம் பாஸ்டா விழுவாங்க. இல்லைண்ணா, இன்னும் இவங்க மேன் ஆஃப் தி மேட்ச் ரபி. பால் வாங்க. அதை வந்து பிரபு